இப்போ இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் தான் நமக்கு பணத்தை வாரி வழங்கக்கூடிய நட்சத்திரம். எப்படி நம்மளுடைய தேவைக்கு நம்மளுக்கு என்ன கர்மா இருக்கோ அதுக்கு உண்டான விஷயத்துக்கு தான் பணம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ திருவோண நட்சத்திரம்னா பெருமாள். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா என்னால் திருப்பதியே போக முடியலன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திருப்பதி மாதம் மாதம் போவாங்க. ஏன்னா அந்த திருவோண நட்சத்திரத்துடைய வெற்றி அப்படிங்கிறது அவங்க அந்த நட்சத்திரத்துக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த பெருமாளை பார்த்துட்டு வந்தாங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா நானும் போகிறேன் எல்லாரும் போகிறேன் நானும் போகிறேன்னு போய்க்க வேண்டியதான். அப்போ உத்திராட நட்சத்திரக்காரங்க பெருமாளை திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வருஷத்தில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அதுலேயும் இந்த திருவோண நட்சத்திரம் வர அன்னைக்கு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் போயிட்டு வாங்க. சரிங்களா? அடுத்தது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காது சிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காது, பாத சுவடுகள், அம்பு. இந்த சிம்பிள்ஸை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு பண வரவுகள் கட்டாயம் இருக்கும். சரிங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு கடன், நோய், வழக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மகா ஈஸ்வரர். அவர் தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மகா ஈஸ்வரை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அந்த சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா இரட்டையர்கள் 2 பேர் சேர்ந்து ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 2 ஒரே மாதிரி உருவத்தில் இரட்டையர்களாக இருக்கக்கூடிய உருவத்தை நாம் அடிக்கடி பார்க்கும்போது அந்த சிம்பிளை நம்ம இந்த குறியீடுகளை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையலாம். சரிங்களா?